ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வே சேனல். நான்கள் இன்னைக்கு வீடியோவில் டீசல்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் டீசல் இந்த படத்தை சண்முக முத்துசாமி இயக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க 1970 மீனவர்கள் குடியிருக்கிற இடத்துல கச்சா எண்ணெய் கொலையை கவர்மெண்ட் வைக்குது. அதனால் மீனவர்களால் போட் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போக முடியல, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. இப்படி இருக்கும்போது அந்த மீனவ குப்பத்துலேருந்து ஒரு 5 பேர் மக்கள்லாம் திரட்டி போராட்டம் பண்ணிட்டாங்க. போலீஸ் அந்த 5 பேரில் 2 பேரை ஷூட்டர் பண்ணி கொண்டுடுறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த 3 பேரில் ஒருத்தர் சாய்குமார், அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, போராட்டம் பண்ணாக்க இந்த மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது, அதனால் அந்த கச்சா எண்ணெய் குழாயிலேருந்து கச்சா எண்ணெயை திருடி விற்று அதில் வர பணத்தை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதோட ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. அந்த கச்சா எண்ணெய் பிஸ்னஸ் சிண்டிகேட் லெவலுக்கு பெரிய லெவல் வந்துடுது. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு கச்சா எண்ணெய் ஃபேக்ட்ரி வச்சுருக்க ஒரு கார்ப்பரேட் முதலாளி அந்த மீனவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு போர்ட்டு கட்டணும், அவங்கள வரட்டி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு. இது தெரிஞ்சு சாய்குமாரோட வளர்ப்பு மகனான ஹரிஷ் கல்யாண் என்ன பண்ணுறாருனாக்கா, எப்படியாவது அந்த போர்ட் வர விடாமல் தடுக்கணும், அந்த கச்சா எண்ணெய் கொலையை அகற்றணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. கடைசியாக அவர் பண்ணாரா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது. 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுது. ஒரு ரீசெண்ட் வாட்சான ஒரு படம் தான். இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் ஹரிஷ் கல்யாண் தான். ஹரிஷ் கல்யாண் இதுக்கு முன்னாடி லவர் பண்ணியிருந்தார். பயங்கரமான பிளாக் பாஸ்டர் ஹிட்டு. இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு பயங்கரமான ஹிட்டு. அந்த பாட்டை தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்த்து பார்த்தேன். சப்பையாக முடிச்சிட்டாங்க, நல்லாவே இல்லை தேட்டரில் பார்க்குறதுக்கு. அந்த பாட்டு யூடியூப்லலாம் நல்லா இருந்துச்சு, அந்த ஆடியோவை கேட்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே சொதப்பி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஹீரோயின் ஆத்துலியா ரவி தேவையே இல்லை, ஹீரோயினே தேவையில்லை. ஹீரோனாக்கா ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது தமிழ் சினிமாவில். அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை, ஒரு ஹீரோ பேஸ் சப்ஜெக்ட் தான் இது. இந்த படத்தில் நிறைய கேரக்டர் ஸ்ட்ராங்காக எழுதவே இல்லை. கருணாஸ் இருக்கார், ரமேஷ் திலக் இருக்கார், காளி வெங்கட் இருக்கார். அவங்க நம்ம ஹீரோயின் கேரக்டர் சரி, அவங்க கேரக்டர்லாம் ஸ்ட்ராங்காக எழுதலை. அவங்களாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை, தேவையில்லாமல் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1-2 சீன் வராங்க, அவ்வளோதான். பெரிய முக்கியத்துவம்லாம் இந்த படத்தில் இல்லை அவங்களுக்குலாம். இந்த படத்தில் வினய் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஒரு நம்ம படத்தோட வில்லன் கூட சேர்ந்துக்கிட்டு ஹீரோவுக்கு எதிராக என்னென்ன பண்ணுறாரு அங்கெல்லாம் அவரோட ரோல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த 1970 காட்டினது இந்த கதை ஆரம்பித்தது, இந்த கச்சா எண்ணெய் திருட்டு, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி படம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அதுதான் இல்லை. ஒரு இன்டர்வலில் ஒரு மாசான இன்டர்வல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சப்பையாக முடிச்சிருப்பாங்க. இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீனை பார்த்தோம்னாக்கா பயங்கர சப்பையாக இருக்கும். நான் என்ன ரிவீல் பண்ண வரும்ல, நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னாக்கா அது புரியும். நான் ரிவீல் பண்ணிட்டேனாக்கா, ரிவீல் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு முக்கியமான படம் தான் இந்த படம். அது நீங்கள் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் சொல்லலாம். நீங்கள் டியூட் போகலாம், இல்லை பைசன் போகலாம், டீசலில் ஸ்கிப் பண்ணிடலாம். அந்தளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட்டு இந்த படம் நல்லா இருந்ததுனால மியூசிக்கெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, பெருசாலாம் இல்லை. இந்த படத்தில் விவேக் பிரசன்னா வில்லனாக பண்ணியிருக்காரு. அந்த கச்சா எண்ணெயை சாய்குமார் தான் தேடி விற்றுட்ருப்பார். அவர் இடத்துக்கு நான் வரணும், சிண்டிகேட் ஹெட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. படம் எப்படா படத்தை முடிப்பீங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு நிறைய இடத்துல தூக்கம் வந்துடுச்சு. ஒரு 2 தடவை தூங்கிட்டேன் நான். இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு தடவை தூங்கிட்டேன். அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு சரி படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்க ஒரு 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் தூக்கம் வந்துச்சு. தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கஷ்டப்பட்டு படத்தை பார்த்துட்டு இந்த படத்துலேருந்து வெளில வந்தேன். அந்தளவுக்கு இருக்குது இந்த படம். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் சரியான ஒரு மொக்க படம் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூட பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.